பிப்ரவரி 23, 2025 இன்றைய வேத வசனம் 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Today Bible verse 1 Peter 5:7. Casting all your care upon him, for he careth for you. ஜெபம், prayer. எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தாவே, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னீரேன் தகப்பனே. இன்றைய காலகட்டத்தில் கூட ஆவியானவர் எங்களை விசாரிக்க யாருமே இல்லை, எங்கள் கவலைகளை யார்கிட்ட சொல்லுவோன்னு சொல்லிட்டு கூட எத்தனையோ பேர் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை குறித்து தான் சொல்லுகின்றார். அன்பு மகனே, மகளே, வாலிப பிள்ளைகளே, தாய்மாரை, சகோதரிகளே, சகோதரனே, தகப்பன்மார்களே, உங்களை குறித்து தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கா. கவலையா இருக்கீங்களா? வேதனையில் இருக்கீங்களா? ரொம்ப தாங்க முடியாத வேதனையில் இருக்கீங்களா? இன்றைக்கு உங்கள் எல்லா கவலைகளையும் ஆண்டவர்கிட்ட வைத்து விடுங்க. ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கின்ற தேவன். அவர் நம்முடைய வேதனைகளை, துன்பங்களையும் நாம் என்ன செய்கிறோம் என்ன செய்யலன்னு சொல்லி எல்லாத்தையும் அவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய தேவன் நம்மளை தெரிந்து வைத்து இருக்கிறார். அவரிடத்துல உங்கள் எல்லா கவலைகளையும் வைத்து விடுங்க. இன்றைக்கு கூட எங்களுடைய பிள்ளைகளோட கைவிடப்பட்ட பெற்றோர்கள் இருக்கலாம். நாங்கள் சிறு வயதில் முதற்கொண்டு அவர்களை எவ்வளவு அன்பாக வளர்த்து அவர்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவர்கள் மேலே நாங்கள் எவ்வளவு அன்பாக இருந்தோம். ஆனால் அவர்களுக்கு வியாதி வந்தபொழுது அவர்களை விசாரித்து அவர்களை எப்படியோ பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு எங்களை பார்த்து கொள்ள யாருமே இல்லையே, நாங்கள் இவ்வளோ வேதனையில் இருக்குமே, வியாதியில் இருக்குமே, எங்களை விசாரிக்க யாருமே வரலையேன்னு சொல்லி கூட அன்பு தாய்மாரே, தகப்பன்மாரே, நீங்கள் கவலையாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறாரு. உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவரிடத்துல ஒப்பு வைங்க. மனுஷர் விசாரிக்கலன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க. மனுஷர்கள் இன்றைக்கு அன்பு காட்டுவாங்க, நாளைக்கு அவங்க அன்பு இருக்காது, வெறுப்பு தான் காட்டுவாங்க. ஆனால் நம் தேவன் ஒரு நாள் ஒருபொழுதும் மாறாத நம் தேவன். அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் விசாரித்து நம்மளுடைய ஒவ்வொரு நொடி பொழுது நடக்கையிலும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவரிடத்துல ஒப்பு கொடுத்து உங்களையே அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை இன்றைக்கு விசாரிப்பாரு. உங்களுக்கு நீ அன்பு இல்லையே, எங்களை விசாரிக்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு கூட ஏங்கி கொண்டு இருப்பீர்கள். ஆனால் நிச்சயமா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விசாரித்து உங்களுக்கு அதிலிருந்து ஒரு ஆறுதல், உங்கள் கவலைகளிலிருந்து உங்களுக்கு ஒரு ஆறுதலை நிச்சயமா ஆண்டவர் இன்றைக்கு கொடுப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா? தாய்மாரே, தகப்பன்மாரே, விசுவாசத்தோடு செபிங்க. ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்கோ ராஜா. ஆவியானவரே, இப்பொழுது இறங்கோ என் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களை உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். யாரெல்லாம் கவலையோடு இருக்கின்றார்களோ அவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அப்படியே கூட பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் இருக்கலாம். அந்த சிறு பிள்ளைகள் முதல் வாலிப பிள்ளைகள் அநேக பேர் இருக்கலாம். இன்றைக்கு கூட நீங்களும் எங்களை விசாரிக்க யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு கூட கவலையா இருக்கீங்களா? அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நம்மளை அன்பாய் நடத்துவார். அவரை நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதும் நடத்தி நம்ம தேவைகளை சந்திப்பார். விசுவாசத்தோடு ஜெபிங்க. அன்பு வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தாயும் தகப்பன்மாரும் இருந்து உங்களை நிச்சயமாய் உங்களை நல்ல வழியில் நடத்தி உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஆவியானவரே, இப்பொழுது இறங்கோ ராஜா, இறங்கோ என் தகப்பனே. ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. கவலையோடு கூட இருக்கின்ற சிறு பிள்ளைகள், வாழ்வு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்களுக்கு விசாரிக்க யாருமே இல்லையே, எல்லா பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பன் இருக்கு, அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி தராங்களேன்னு சொல்லிட்டு கூட அப்போ அநேக பிள்ளைகள் ஏக்கத்தோடு, வேதனையோடு, துன்பத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு என் தகப்பனை நீர் அவர்களோடு பேசுவீராக. அந்த பிள்ளைகளுக்கு ஆவியானவர் அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக, அவர்களை விசாரிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. அன்பு பிள்ளைகளை, ஜெபிங்க.
செபிங்க. மகனே மகளே செபிங்க. நிச்சயமா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விசாரிப்பாரு. உங்கள் எல்லா கவலைகளும் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை நிரப்புங்க ராஜா. அந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்குவீராக. அப்படியே கூட என் தகப்பனை கணவனால் கைவிடப்பட்டு இருக்கலாம். என் பிள்ளைகளோடு கூட தாய்மார் மட்டும் தனியாக கஷ்டத்தில் இருக்கலாம். என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பேன்னு சொல்லிட்டு கூட ஏதோ ஒரு தாய் கலங்கி கொண்டு இருக்கலாம். கணவனால் கைவிடப்பட்டு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். அன்பு மகளே, இன்றைக்கு உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை வழி நடத்துவார். உங்கள் பிள்ளைகள் மூலமாய் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன். அவர் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவரிடத்துல வைத்து விட்டு நாம் அவரை நம்மை முழுவதுமே அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம்னா ஆண்டவர் நிச்சயமே நம்மளை நல்ல வழியில வழி நடத்துவார். விசுவாசிக்கிறியா அன்பு மகளே? விசுவாசிங்க. விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஆவியானவர் இப்பொழுது நிரப்புங்க ராஜா ஒவ்வொருவரையும். அப்ப எங்களை விசாரிக்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அநேக பேர் கலங்கி கொண்டு இருக்கலாம். வருத்தத்தோடு, துன்பத்தோடு, வேதனையோடு, கவலையோடு இருக்கலாம். இன்றைக்கு அவர்கள் கவலைகள் எல்லாம் உம்மிடத்துல ஒப்பு வச்சு ஆவியானவர் நீர் அவரை இன்றைக்கு விசாரிக்க போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஆவியானவர் இப்பொழுது இறங்க ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் விசாரித்து கொண்டு இருக்கின்றீரே. எங்களை ஆவியான எங்களுடைய கவலைகளை எல்லாம் நீ தீர்த்து கொண்டு இருக்கின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. இப்பொழுது ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.